ஒழுகி போகாதபடிக்கு இந்த உலகத்திலே உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா காலத்திலும் உங்களோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற உலக ரட்சகர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஒலிபெருக்கு மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி தாய் தகப்பன்மார்களே, எங்களுடைய வாழ்க்கையில கூட இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. இயேசுவோடு கூட ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. இயேசு யார் என்று சொல்லி கேட்கிற ஒரு எண்ணம் கூட இருந்தது. ஆனாலும் கூட இயேசு எங்கள் வாழ்க்கையிலே எப்படி வந்தால் நாங்கள் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசு தெய்வம் எங்களை தேடி வந்தார். இன்றைக்கு நாம் தெய்வத்தை தேடி எங்கெங்கெல்லாம் கடந்து போவோம், நடந்து பாத யாத்திரையாக கடந்து போவோம். வாகனத்தில் கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டர்கள் தள்ளி போய் கடவுளை சந்தித்து வரலாம் என்று கடந்து போவோம். ஆனால் நான் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை எங்கிருந்தாலும் அவர் உன்னை தேடி வருகிற ஒரு தேவாதி தேவனாய் இருக்கிறார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் வெட்கப்படாம கூச்சப்படாம எந்த பிரதிபலிப்பும் எதிர்பார்க்காமல் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் எங்களை தேடி வந்தார். எப்பொழுது தேடி வந்தார் தெரியுமா? எங்களுடைய எல்லாரால மனிதர்களாலே சொந்தங்களாலே ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாரிலே மரண படுக்கையில இருக்கும் பொழுது ஒருவரும் கிட்ட வர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய அன்பு அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு என்றென்றும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனாய் இருக்கிறார்.